நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றிக்கு தேர்தல் பணியாற்றும் வகையில் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை தொகுதியின் செயல் வீரர் கூட்டம் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KV தங்கபாலு கலந்து கொண்டு பேசுகையில், இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உருவாக மூல காரணமானவர் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தான் என்று கூறினார். மேலும் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், பாஜகவை வீட்டிற்கு அனுப்புங்கள் என கூறினார். இந்தியாவிலேயே தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கு மூல காரணம் என்பதை நான் மிகுந்த பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். தலைவர் ராகுல் காந்தியை வைத்துக் கொண்டு அருமை நண்பர் ராகுல் காந்தி அவர்களே, தமிழ்நாட்டிலே நான் ஒரு வெற்றி கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த மகத்தான கூட்டணி தமிழ்நாட்டு ஆட்சி முறையை மிகச் சிறப்பாக நடத்தும் வாய்ப்பாக இருக்கிறது. அதன் தலைவராக நான் இருக்கிறேன். கடந்த நாடாளுமன்றத்திலே உங்களை இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று நான் தான் முதலாக இந்தியாவிலே குறிப்பிட்டேன் என்பதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல், தமிழகத்திலே அமைந்திருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை போல இந்தியா முழுவதும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முதல் வேண்டுகோள் வைத்தவரே நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலிருந்து பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பி, மதவாதத்தை வீட்டுக்கு அனுப்பி மக்கள் ஜனநாயகத்தை கொண்டு வர முடியும் என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த கூட்டணி இன்றைக்கு தமிழகம் எங்கும் வெற்றியடை போடுகிறது. நாடாளுமன்றத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றோம், சட்டமன்றத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றோம். அதே போல மக்கள் மன்றத்திலும் பஞ்சாயத்து அரசாங்கத்திலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே அதிமுக பிஜேபி என்று இருக்கிற அத்தனை கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்பிய வெற்றி கூட்டணி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கடந்த 2.5 ஆண்டுகளில் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி தமிழ் மக்களுடைய உணர்வாக, ஒளியாக, நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளிலே 90 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையை படைத்த தலைவராக நம்முடைய முதல்வர் விளங்குகிறார் என்பது நமக்கு பெருமை. மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மட்டுமல்ல, மக்களுக்கு அளிக்காத வாக்குறுதிகளையும் இன்றைக்கு நிறைவேற்றியவராக நம்முடைய முதல்வர் தளபதி விளங்குகிறது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நாம் பெற்ற வரம். தலைவர் கலைஞர் வழியிலே இன்றைக்கு அயராது உழைக்கிற தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியை மேற்கோள் காட்டி இந்த ஆட்சிக்கு அரணாக இருப்பதற்கு மீண்டும் ஒரு நல்லாட்சி மத்தியிலே வர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தலைவர் கலைஞர் என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்று சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய கூட்டணி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட தரவில்லை என்பதும் வரலாறு. தமிழ்நாடு எங்கும் தன்னுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் மோடியால் 4 முறை 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு சாதனையை கூட சொல்ல முடியவில்லை. இந்தியாவில் வேதனைகளே மிகவும் மிஞ்சியிருக்கிறது. இந்தியாவிற்கு, இந்திய சுதந்திரத்திற்கு, ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி. அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நாம் ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டி புறப்பட வேண்டும், செயல்பட வேண்டும் என்று உங்கள் பாதம் படிந்து வணங்கி கேட்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள்.